சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்படி பண்ணீங்கன்னு. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஆக்சுவலி இது பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது, நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னோடது சின்ன ப்ரையருன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண வேண்டி வந்ததுனால என்னோடய பக்கத்து வீட்டு நைபர்ஸ்க்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் பண்ணேன். இதில் ஆக்சுவலி நான் ஐசிங் க்ரீம் பண்ணி வச்சுருந்தேன், அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சென்டரில் மிடில் வந்து ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 லேயர் தான் நான் பண்ணியிருந்தேன். 3 லேயருக்குமே வந்து அந்த ஐசிங் க்ரீம் பண்ணால் பத்தாது அப்படின்ட்டு நான் வந்து வெறும்னே ஜாக் ஃப்ரூட் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட் மட்டுமே போட்டேன். அதில் சுகர் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. அந்த பேஸ்ட்டே செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலை அதில். இந்த மாதிரி 3 லேயருக்குமே நான் வந்து இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த ஐசிங் க்ரீம் வந்து ஃபுல்லாக நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி எப்படியோ அந்த கேக் நீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். நானுமே ஃபஸ்ட் டைம் பண்ணேன் இந்த கேக்கு. செம்ம சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த கேக்கு. இது மேலே சும்மா சாக்லேட் மட்டும் நான் துருவி சும்மா டெக்கருக்கு மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். இதுல ஒண்ணு இருக்கு, வேடுங்க. Let's quickly revise the common congenital teratogenetic infections. Coming to CMV, பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த அளவுக்குலாம் புத்தி இருக்காங்க பார்க்குறேன். டக்கு கரெக்டான பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். செயின் இருக்கு, செயின் அடுத்த வருஷம் வாங்கி தருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகேவா? சோச்சோ ஹாப்பி ஆனிவர்சரி. அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த